நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடுவேன். அனிதா கிங்ஸ்லி சிஸ்டரோட பாட்டு ஏற்கனவே படிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த பாட்டு அதை அந்த ஸ்டான்ஸாவை ரிப்பீட் பண்ணி பாட போகிறோம். ஃபஸ்ட் 4 லைன்ஸை ஒரு தடவை தான் அவங்க பாடுறாங்க, நம்ம 2 தடவை பாட போகிறோம். என்ன சந்தோஷமாக இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்களை கொண்டு வந்தீங்களேப்பா. எங்கள் வாழ்க்கையின் மேன்மை நாங்கள் நினைக்கிறது உங்கள் சமூகத்தை தான்ப்பா. உங்கள் சமூகத்துக்கு வர்றதுக்காக எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க, எங்களுக்கு பலன் கொடுத்தீங்க, நிம்மதி கொடுத்தீங்க, ஆறுதல் கொடுத்தீங்க. கர்த்தாவே, இந்த 53 வாரம் எங்களை கொண்டு வந்தீங்களே உங்கள் சமூகத்துக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த கடைசி வாரமும் எங்களை கொண்டு வந்தீங்களே நன்றி சொல்கிறோம். இந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து உங்கள் முகத்தை பார்த்து ஆராதிச்சு உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை பற்றி கேட்டு நாங்கள் வீட்டுக்கு 53 வாரங்களும் நிறைவாய் போனோமே. உங்களுடைய வசனத்தினால எங்களை நீங்கள் போஷிச்சிங்களே, மன்னாவாகிய வசனத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி வாரத்தில் நன்றி பாட்டு தான் பாட போகிறோம். நன்றி தான் சொல்ல போகிறோம். சந்தோஷமாக கைத்தட்டி நீங்கள் எல்லாரும் சொல்லணும். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகள் எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகள் எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகள் எண்ணி என்றென்றும் பாடிடுவே, கடந்திட்ட நாட்களிலும் கருமே என்னை கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. நோதரம் சொல்லலாம். கடந்திட்ட நாட்களிலும் கருமே என்னை கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே, களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே. நல்ல கைத்தட்டி நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகள் எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகள் எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாயிறங்கினீரே, சுக வாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. சொல்லுங்க சத்தமா. நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாயிறங்கினீரே, சுக வாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே, ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே. இன்னொரு தடவை ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் நல்ல சத்தத்தை வைத்தி நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகள் எண்ணி என்றென்றும் பாடி
என்றென்றும் பாடிடுவேன். ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய். நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவேன். ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகளுக்காய். ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி என் பாதம் வந்திடும். சாய் முன்னாடி வாமா. ஜீவிய நாளெல்லாம் உம் புகழ் பாடி என் பாதம் வந்திடுவேன். நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நன்றியால் நல்ல கைத்தட்டி சந்தோஷமா சத்தமா நாள்தோறும் நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பாட்டு பாடினாலும் போதாது. ஏன்னா நம்ம புத்தி கெட்டாத எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு. நம்ம புத்திக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். நம்ம புத்தியில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவர் செஞ்சது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் தான். அதுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எத்தனையோ தடவை நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எதிரிகளின் கையிலிருந்து எதிரிகளின் பார்வையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அவருடைய தயவு அதை செய்திருக்கிறது. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். இந்த வருஷ கடைசியில் உங்கள் நன்மையை நினச்சி நாங்கள் பாடுறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம்ப்பா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவோட அழகான பாட்டு சந்தோஷமாக கைத்தட்டி நீங்கள் தான் பாடணும். தகுதி இல்லா அடிமை எங்களை அணைச்சிங்கப்பா, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் பாடணும், நான் ஆரம்பிச்சு விட்ருவேன், நீங்கள் தான் பாடணும். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழிநடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை எங்களை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி மகிழ்கிறேன்.
சொன்னாலும் போதாது, எத்தனை பாட்டு பாடினாலும் இன்னொரு பாட்டு நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடிடுவேன். சந்தோஷமா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். கடந்த நாட்கள்லாம் எங்களை நடத்திட்டு வந்தீங்களே, இந்த வருஷம் மட்டுமல்ல, பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை எங்களை ஆதரிச்சிங்களே, போஷிச்சிங்களே, நடத்துனீங்களே, நன்றி சொல்கிறோம்ப்பா. கரம் பிடித்து தூக்கி வந்தீங்களே, மதில்களை தாண்ட வச்சிங்களே. சில நேரங்களில் நடந்துகிட்டே போவோம், மதில்கள் வந்துடும். மதில் என்ன, பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், தாண்டவே முடியாது நம்மளால் அப்படின்னு நினைக்கிற நேரங்களில் அவர் மதில்களை தாண்ட வைப்பார். தாவீது அப்படிதான் சொல்கிறான், மதிலை தாண்ட வைப்பார் என் தேவன். தாவீதோட ஹிஸ்டரியும் அதை தான் சொல்லுது. அவன் செஞ்ச எந்த போர்லையுமே தோக்கலையாம் தாவீது அரசன். ஒரு போரில் கூட தோக்கலை. 2 நேரம் அவனா ஓடி போகிறான், சவுலுக்கு பயந்து, அப்சலோமுக்கு பயந்து. என்னென்னா அவங்கள கொன்றக்கூடாதுங்கிறதுனால, அவங்க மேலே அபிஷேகம் இருக்குது, இவன் மகன், அதனால அவனா ஓடி போனதான். மற்றபடி அவனை யாருமே விரட்ட முடியாது. தாவீது உடைய மகனாகிய இயேசு தான் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் நம்மளும் தோற்க முடியாது. நம்மளாம் நினச்சாதான் தோற்று போக முடியும். நான் சொல்லி தான் தோற்று போக முடியும். தாவீது எல்லா போர்களிலும் ஜெயிக்க வைத்தவர், பதில்களை தாண்ட வைத்தவர். அதே போல் நம்மை தாண்ட வைத்திருக்கிறார். நமக்கு தான் தெரியல, எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை நம்மை தூக்கி சுமந்திருக்கிறார். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசு நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நீங்க தான் பாடணும், நல்ல கைத்தட்டி. ஏஞ்சல் நீ முன்னாடி வரலாம் நினைக்கிறேன். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய். நீங்க சொல்லுங்க சத்தமா, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. இன்னொரு தடவை நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. நீங்க பாடுங்க. கடந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி சத்தம் கேட்கட்டும். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே போற்றிடுவேன். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை. சத்தமா சொல்லணும், கலக்கமில்லை. தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே,
எங்க வாழ்வில் நன்மை செஞ்சீங்கப்பா அந்த வருஷம். நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. உங்க சத்தம் கேட்கட்டும். நன்றி சொல்லி பாடுகிறோம் இயேசுவே, உங்களை பாடுறோம். அந்த காலவேளை நன்றி சொல்லி பாடுறோம். என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார், எனவே நான் பயப்படனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார், எனவே நான் பயப்படனே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். Thank you Jesus. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். உங்களுடைய நாவு நன்றியினால் நிறைய 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 ஜீவன் அது பிறப்பிக்கும். யோசபாத்துக்கும் அவனுக்கு எதிராக வந்த பிரச்சனை மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். 3 மடங்கு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, 3 மடங்கு பெரிய பிரச்சனை. இந்த வருஷ கடைசியில் 3 பிரச்சனை உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கா. 3 வேதனை. என் பிள்ளையை பற்றி கவலைங்க, என் ஒய்ஃபை பற்றி கவலைங்க, என் ஹஸ்பண்டை பற்றி கவலைங்க, என் நாத்தனாரை பற்றி கவலைங்க. நேற்று ஒரு ஃபோன் வருது, என் நாத்தனாருக்காய் ஜோம் பண்ணுங்க, சொத்தை பிரிக்கவே விட மாட்டுக்கா. ஜோம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? ஜோம் பண்ணி போட்டு தள்ளுங்க பாஸ்டர். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் ஜோம் பண்ணி 350 பேரை கொண்டிருக்கேன் அப்படின்னார். ஒரு பாஸ்டர் உண்மையா ஜோம் பண்ணி எத்தனை பேரை கொண்டிருக்காரா? 350. செத்தான் பாரு அப்படிம்பாரு. நைட்டு முழுவதும் இவனுக்காக ஜோம் பண்ணி